பத்திரிகைகள் முன்னாடி எல்லாருக்கும் சொன்னது தான். தான் நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர், தான் நினைத்த கொள்கைக்காக வாழ்ந்தவர், யாருக்கும் அடிபணிந்தது கிடையாது. தன் எண்ணத்தை அப்படியே பிரதிபலிப்படுத்துவார். திரைப்படத்திலும் சரி, நிஜ வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் இருந்த பற்றுனால தான் அண்ணன் சீமானே அவர் ஆதரித்தார். அதை தாண்டி அவர் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரித்ததில்லை. திரையுலகத்தில் கொண்ட கொள்கையிலையும் கருத்திலையும் ஒற்றுமையாக தன்னுடைய கருத்தில் இருந்தவர். வாங்க பாட்டு ஒற்றுமையாக இருக்க வலியுறுத்தவர். இனிய தமிழ் மக்களேன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கேற்ப வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்தவர். தன் குடும்பம்னு கூட நினைக்க மாட்டார். வேலையாட்களையும் சரி தன் பிள்ளைகளாகவே தான் நினைப்பார். நாங்களே ஒரு உதவி ஏதாவது ஐயானா என் தாய்க்கு அர்த்தமாகவே வந்து கேட்டதை போல இருக்குது நம்மளெல்லாம் பெருமைப்படுத்துவார். அந்த சின்ன உதவி கூட என்னையெல்லாம் அவர் தாய் ஸ்தானத்தில் வழி நடத்தியவர். வேலைக்கார பிள்ளைங்களை கூட சொல்லுவார், என் கருத்தமாக இருந்தால் தான் என்னை இப்படி பார்த்துக்குவாங்க, என் மனைவி இருந்தால் தான் என்னை இப்படி பார்த்துக்குவாங்க, அப்படி பார்த்துக்கிறீங்கடான்னு சொல்லி வேலை செய்கிறவங்களுக்கு அதே தட்டில் சாப்பாடு அவருடைய டைனிங் டேபிளே தான் சாப்பிடுவாங்க. தனி தட்டெல்லாம் கிடையாது. வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்க்குற விஐபிலாம் என்ன சொல்லுவாங்க, என்ன அவர் இப்படி வாழ்கிறாரு, எல்லாரையும் உள்ளே விட்டுக்கிறாரு, வீட்டுக்குள்ளே எல்லாரையும் சமமாக நடத்துகிறாரு, இப்படிலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் கதறாங்க அவரை பற்றி பேசுகிறவங்க கூட. அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற எளிமையை பார்த்துட்டுங்க. ஒரு தமிழனா அந்த உண்மையை நான் சொல்கிறேன், எந்த பாகுபாடுமே அவருக்கு இருக்காது. எளிமைனா எளிமை. தனக்கு இவன் தான் அவன் தான்லாம் நினைக்கவே மாட்டார். இல்லாதவங்க கூட தான் அவர் அதிக நெருக்கத்தில் இருப்பார். அதனால தான் நானும் இந்த இடத்துல நிற்கிறேன். என்னன்னைக்கு இந்த மீடியாவுக்கு தெரியறதுக்கு எனக்கு வித்திட்டவர் அவர் தான். நீ மீடியாவில் வரணும், உன் கருத்துக்கள் தெரியணும். ஏன்னா ஈழ பிரச்சனையில் தான் அந்த பற்றில் தான் நானும் அவரும் ஒன்றா இணையிறோம். அவர் சொல்லி தான் நான் யாழ்ப்பாணத்தில் கடையை போர் பகுதியில் திறக்க காரணமே அவர் வித்திட்ட விதை தான். தமிழ் உணர்வு தான். தமிழ் அந்த மொழியுடைக்கு அப்படி வாழ்ந்தவர். ஒரு பொய்யே இருக்காது அவர்கிட்ட. பொய்னா என்னன்னு தெரியாது. என்ன இவனுங்கெல்லாம் பிடிக்கிறானுங்க தான் சொல்லுவார். மற்ற ஆளுங்கள்லாம் நம்ம பேர் சொல்லக்கூடாது, சம்பாரித்து என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு தான் பேசுவார். அந்த வாழ்க்கைக்கு வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட 25 கருத்த மக்களுக்கு சிமைக்கு அப்புறம் திரைப்படங்கள் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணினதெல்லாம் ரொம்ப ரொம்ப சினிமா கொடுத்து வச்சுருக்கணும். அவர் லாபத்தையே பார்க்கல. அதுக்கப்புறம் எத்தனையோ திரைப்படங்கள், கண்களால் கைது செய், மனோஜ் தம்பி வச்சு எடுத்த படையாக ரகுமான் இசையில் எத்தனையோ திரைப்படங்கள், அனைத்தும் நான் எடுத்த திரைப்படங்கள் வரவே இல்லை. அவர் கூட நான் எடுத்த திரைப்படம் ஒரு படம் வந்தது, ஒரு படம் வரவே இல்லை. அந்த அளவுக்கு தோல்விகள் 25 ஆண்டுகளாக தன் ஈன்று சம்பாரித்ததெல்லாம் திரையுலகத்துக்கே தான் திருப்பி கொடுத்துருக்கார். மிக ஒரு கடினமான வாழ்க்கையில் தான் இருந்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லுவார், இந்த இடத்துல பிஆர்ஆர் கடையை தர இந்த தேனி மக்களுக்கெல்லாம் சாப்பாடை ரொம்ப சீப்பாக போடும்பார். அப்போ நான் சொல்லுவேன், ஐயா நம்ம சீப்பாக போட்டுருவோம், மற்ற கடை வியாபாரிங்க பாதிப்பாங்களன்னு சொல்லி. இதுதான் அவன் மனசும்பார். இருந்தாலும் அந்த கனவை நினைவாக்க நிச்சயம் நம்ம குடும்பத்தினோட பேசி ஒரு கடையை அவர் நிறுவ சொன்னார். என்ன ஒரு அடையாளமாக இருக்கணும் பிஆர்ஆர்னு போர்டு, உன் போர்டு உன் போட்டால் என் போட்டாவும் இருக்கணும் தமிழ்பார். அதுக்கு இந்த இடத்துல உறுதியோடு நான் செய்யணுங்கிற ஆசையோடு உங்களுடைய துக்கத்தில் நானும் பங்கெடுத்து, ஏன் தந்தை தாய் எனக்கு அனாதையாக இருந்த எனக்கு தாய் தந்தையாக இருந்து வழி நடத்தியவர். இவர் என்ன வார்த்தை சொல்ல, எதிலும் எளிமை துணிவு, எளிமை கிடந்த துணிவு. அந்த வாழ்க்கையை தான் நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். எவ்வளவு கடன்கள் இருந்த போதும் திரைப்படத்தை அவர் விடவே இல்லை. கலைத்துறையை போட்டு போட்டு இடங்களை விற்று படங்களை எடுத்தார். அதனாலேயே அவருக்கு நிறைய இடையூறுகள் இருந்தது மனநீதியாக. இவ்வளோ செலவு பண்ணுறாருன்னெல்லாம் குடும்பத்தில் இருந்தாலும் கடைசி நேரத்தில் குடும்பத்தினர் அவர் கவனிக்கலுங்கிற தவிர பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு எம்ஜிஎம் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெரியும், அப்படி ஒரு சிகிச்சையை கொடுத்தாங்க. எல்லா கஷ்டமும் பட்டாங்க. அந்த தவற நேரத்தில் என்ன நைட்டில் அவர்கிட்ட இல்லையே தவிர மற்றபடி ஒரு பெரிய உயர்ந்த சிகிச்சையில் தான் ஐயா இருந்தாங்க. வீட்லேயே இருந்தாங்க.